ஹே காய் சண்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் தான் குக் பண்ணேன். என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? சுறா புட்டும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல். இந்த சுறா புட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வீடியோ பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்கம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரெசிபி ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சீரக தண்ணி தான் சோம்பு தண்ணி தான் குடித்தேன். ஏன்னா நான் இப்போ தான் செய்கிறேன். மணி ஒரு 10 இருக்கும். இப்போ மதிய சாப்பாடு தான் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடணும். ஸோ அதனால் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயும் மீனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. மீன் வந்து நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், ஃபிஷ் ஃப்ரையும் நல்லாயிருக்கும். இது வந்து ஏரி வவ்வால் சொல்லுவாங்க. பட் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இதில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக அதை வாங்கியே 3 மாதம் ஆகிடுங்க மீன். ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து வேணும்னா கூட இந்த மீன் நீங்கள் வாங்கிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி சாப்பிட்ருக்கவங்களுக்கும் அந்த டேஸ்ட் தெரியும். மீன் குழம்பு வந்து ஆஃபீஸ் போகிறதுனால நான் குக் பண்ணுறதே இல்லை வீட்டில். ஸோ அதனால் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானே இன்றைக்கி வந்து பண்ணேன். ஃபிஷ் குழம்பு ரொம்ப நாள் ஆச்சு வச்சு. ஸோ வந்து நானே அது 3 நான் தான் பண்ணேன். ரைஸ் மட்டும்தான் வீட்டில் வடித்தாங்க. ஒரேடியாக செஞ்சு முடிச்சுட்டு நான் இந்த ரசம் வந்து எங்கள் ஆச்சமாக பண்ணாங்க, எனக்கு கொடுத்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரசம். சின்ன வயசுலேருந்து நான் இப்போ வரைக்கும் அவங்க ரசம் சாப்பிடுவேன். அது வந்து நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன் ஸ்டில். அது அதே மாதிரி டேஸ்ட். பட் வந்து மேட்சே ஆகாது. ரசம் ஃபிஷ் காம்போ செம்மையாக இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து அதே மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு ஊரில் தாத்தா கிட்டேயே வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். டாடா.